வணக்கம் நண்பர்களே, நேச்சர் எக்ஸோடஸ் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இன்றைக்கு மதுரை மாவட்டத்தில் உள்ள ஒரு அழகிய மலையைத்தான் பார்வையிட வந்திருக்கிறோம். இந்த மலைக்கு பெயர் தான் வெள்ளி மலை என்று சொல்லக்கூடிய இந்த மலையை நம்ம பார்வையிட போகிறோம். இந்த மலைக்கு அடிவாரத்தில் தான் சித்தருவி மலை என்று சொல்லக்கூடிய ஒரு மலை இருக்குது. அதிலிருந்து ஒரு அருவி அழகாக புறப்பட்டு வருகிறதாம். இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தான் போகிறோம். இந்த வெள்ளிமலைங்கிறது எப்படி பேர் வந்ததுன்னா, இந்த அழகர் மலையுடைய பின்புறத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா அவருடைய கொண்டை பகுதி மேலே இருக்கிற அந்த பகுதி வெள்ளி போன்று தோண்டுமாம். அதனால தான் இந்த பகுதியை வெள்ளிமலை என்றும் சித்தருவி மலை என்றும் அழைக்கிறார்கள். வாங்க நம்ம இப்போ உள்ளே சென்று போய் பார்க்கலாம். நண்பர்களே, நம்ம இப்போ அந்த சித்தருவி அடிவாரத்துக்கு வந்தாச்சு. இப்போ இதிலிருந்து தான் குகை போல காட்சியளிக்கும் இந்த சித்தருவி நம்ம இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் அந்த மேற்பகுதியோட அருவி. ரொம்ப மூலிகை நிறைந்த தண்ணிங்க. இது பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும். இதுதான் மிகப்பெரிய ஒரு குகை போல இந்த மலைக்கு செல்வதற்கான பாதை. யாரும் செல்ல முடியாது. மதியம் ஒரு 4 மணிக்கு மேலே நீங்கள் இந்த பகுதிக்கு வந்தீங்கன்னா காட்டெருமைகள் ரொம்ப அதிக நடமாட்டம் இருக்கிறதாம் இந்த பகுதியில். இந்த பகுதியில் ரொம்ப பாதுகாப்புடன் தான் நீங்கள் வர வேண்டும் நண்பர்களே. இந்த பகுதியின் உள்ளே நுழையும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பாறை இருக்கும். இந்த பாறையில் பார்த்தீங்கன்னா மூலிகை மருத்துவம் தயாரிக்கக்கூடிய இந்த மருத்துவ உரலும் நீங்கள் பார்க்கலாம். அதிலிருந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கல்வெட்டு வாசிக்க முடியாத அளவுக்குத்தான் இருக்கிறது நண்பர்களே. பாதி அழிந்த நிலையில் தான் காணப்படுகிறது. இந்த அருவியோட தண்ணி இதிலிருந்து தான் வருகிறது நண்பர்களே. அதற்கு மேலே இருந்து, இந்த மலைகளின் மேலே இருந்து அப்படியே சுரந்து கொண்டு வருகிறது. இந்த மலையில் அப்படி என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, ராமதேவர் என்று சொல்லக்கூடிய ஒரு சித்தரும் இந்த இடத்தில் ஜீவ சமாதி அடைந்ததாகவும் சொல்லப்படுகிறார்கள். சித்தர்கள் நடமாடும் பகுதியாகவும் இந்த இடம் காணப்பட்டிருக்கிறது நண்பர்களே. இந்த இடத்துல பழமையான கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் பழமையான மரங்களையும் நாம் இங்கே பார்க்க முடியும். நான் அது என்ன மரங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம உள்ளே வந்து இப்போ அந்த சித்தருவி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு நம்ம இப்போ உள்ளே போகிறோம். வாங்க நம்ம உள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு மாமரத்தை தான் நம்ம பார்க்குறோம். இந்த மாமரத்துடைய உயரத்தை பாருங்க, எவ்வளவு பறந்து விரிந்து இங்கே பாருங்க எவ்வளோ உயரமாக போகுதுன்னு. இந்த இடத்துல மொத்தம் 3 விதமான மாமரங்கள் இருக்கிறது நண்பர்களே. பாருங்க, இது ஒரு பெரிய மரம். இந்த மாமரம் இடையில இந்த மரம் வந்து ஒடிஞ்சு விழுந்ததாக இப்போ சொல்கிறாங்க. இதுதான் அந்த 3 மாமரங்கள். இதோடைய வயது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளை தாண்டி விட்டதாகவும் இந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. அதில் ஒரு மரம் சேதமடைந்து தானாகவே ஒடிஞ்சு விழுந்ததாக சொல்லப்படுகிறது. இதுவும் மரம் பயங்கர அடர்த்தியாக இருக்கும். இந்த இடம் முழுவதும் ஒரு 6 மணி 7 மணி ஆனால் எப்படி இருக்கும் அந்த டைமிங் மாதிரி தான் இந்த இடம் முழுவதும் உங்களுக்கு காட்சி அளிக்கும். இப்போ சரியாக மணி பார்த்தீங்கன்னா 2 தான் ஆகுது. இந்த இடத்துல பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் அந்த மாமரம். மிக அடர்த்தியாக ஒரு கொடை போல் இருக்கும் நண்பர்களே இந்த மரம். இப்போ அடுத்து ஒரு மரத்தை நான் பார்க்க போகிறோம். அந்த மாமரத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா தானிக்காய் மரம் என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ மரம். இந்த மரமும் கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளை கடந்து விட்டது. இந்த தானிக்காய் மரம் நீங்கள் கூகுளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதனுடைய வரலாறு, இதனுடைய மருத்துவ குணத்தை நீங்கள் பார்க்கலாம்.
மிக உயரமான இந்த மரம். இதனுடைய தொடர்ச்சி இன்னொரு மரம் இருக்கு நண்பர்களே. இதோடைய பருமன் பாருங்க. இதுதான் அந்த தானிக்காய் என்று சொல்லக்கூடிய இந்த மரம். மிக உயரம், அந்த மாமரத்துக்கு ஈக்குவலாக இருக்குது இந்த உயரம். நல்ல ஒரு காற்று இந்த மரத்தோட. அதுக்கடுத்து இங்கேயும் ஒரு தானிக்காய் மரம். மொத்த 3 தானிக்காய் மரங்களும் 3 மாமரங்களும், அதில் ஒன்று சிதைந்த நிலையில் நாம் பார்த்துருக்கிறோம். இப்போ அந்த சிற்றருவியுடைய அந்த தளத்தில் நம்ம நிற்கிறோம். அது கீழே தான் இந்த இடம் முழுவதும் இருக்குது நண்பர்களே. நல்ல ஒரு இயற்கை சூழல் மிகுந்த பகுதி. இந்த பகுதி முழுவதும் மலையின் அடிவாரம், இயற்கை மூலிகை நறுமணம் கொண்ட இந்த பகுதியில் எப்பேற்பட்ட வியாதிகள் இருந்தாலும் இங்கே வந்து சுவாசித்தால் அந்த வியாதிகள் குணமும் அடைகிறதாம். இதுக்கடுத்து நம்ம இந்த சிற்றருவியை பார்க்க போகிறோம். அந்த சிற்றருவியோட தளத்தில் தான் இந்த நீர் சேகரிக்கப்படுகிறது. இது எங்கிருந்து வருகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். அந்த தண்ணியும் நீங்கள் பருகினால் ரொம்பவே அற்புதமிக்க ஒரு சுவையாகவும் நம்முடைய உடல் உபாதைகளை சரி செய்யக்கூடிய வகையில் இருக்கிறதாம். நம்ம இப்போ அதையும் போய் பார்க்கலாம். இந்த மலையின் மேற்பகுதி இதுதான், இந்த சித்தருவியின் மேற்பகுதி. இந்த பகுதியை நம்ம உள்ளே செல்ல முடியாது, ஏன்னா அவ்வளவு புதர்களும் காடுகளுமா இருக்கிறது. இந்த இடத்துல இருந்து தான் இந்த தண்ணி மேலே சுரந்து கீழே வருகிறது. அவ்வளவு தூய்மையாக இருக்கக்கூடிய இந்த சித்தருவி, இந்த பாருங்க, தண்ணி ஒரு பைப் மாதிரி வடிவமைச்சிருக்கிறாங்க. இந்த தண்ணியை நீங்கள் பருகும்போது அவ்வளவு தூய்மையாக இருக்கும், சுத்தமாக இருக்கும், நல்ல குளிர்ந்திருக்கும். மினரல் வாட்டரை காட்டிலும் அதிகமான டேஸ்ட்டுகள் இதில் இருக்கும். மூலிகள் நிறைந்த இந்த தண்ணியை நீங்கள் பருகும்போது நம்முடைய உடல் உபாதைகள்லாம் எல்லாம் சரி செய்யும் சொல்கிறாங்க. இதுதான் அப்படியே கடந்து அடிவாரத்துக்கு போகுது. நான் ஏற்கனவே காமிச்ச அந்த அடிவாரத்தில் வந்து சேருகிறது நண்பர்களே. அற்புதமிக்க இந்த இடம். இந்த இடம் முழுவதும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஒரு சமதளமாக இருக்கும். இந்த அடிவாரத்தில், இந்த அடிவாரத்தில் தான் ராமதேவர் என சொல்லக்கூடிய ஒரு சித்தர் இந்த இடத்துல பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஜீவ சமாதி அடைந்ததாக சொல்லப்படுகிறதான இந்த இடம். அதாவது அந்த தானிக்காய் மரம், மாமரம் பகுதியில் இந்த இடத்துல தான் சரியாக அந்த இடத்தை கணிக்க முடியவில்லையாம் யாருக்குமேவும், இப்படி சொல்கிறாங்க. இந்த சுரந்து கொண்டிருக்கிற இந்த அருவிக்கு வலப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு மூங்கில் தோட்டம் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த மூங்கில் தோட்டம் வழியாக நம்ம உள்ளே போகிறோம். பார்ப்பதற்கு பாருங்க, ஒரு அமேசான் காடை போல தான் இருக்கும் இந்த மூங்கில். நல்ல ஒரு குகை மாதிரி இருக்குங்க. உள்ளே போய் வெளியே திரும்ப முடியாது, சிக்கிக்கிடுவோம். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் இந்த மூங்கில் தளம். பாருங்க, பகுதி முழுவதுமே ஒரு மூங்கில் தோட்டம் போல தான் இது காட்சி அளிக்கும். இதுக்குள்ளே நம்ம அப்படியே போகலாம். ஆனால் ரொம்ப மழைக்காலமாக சாரல் இருக்கிறதான காட்டு மாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குதான். இந்த பகுதியிலிருந்து தான் காட்டு மாடுகள் ரொம்பவே இறங்குமா. ஒரு 3 மணி ஆயிடுச்சுன்னா கூட இறங்குறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த மூங்கில் தோட்டம் உள்ள பகுதி. இந்த பகுதிக்கெல்லாம் நீங்கள் யாருமே தனிமையாக வரக்கூடாது நண்பர்களே. இது எல்லாமே ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தான். பாருங்கள், ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த பகுதி. ரொம்ப கவனத்தோடு தான் நீங்கள் வர வேண்டும். குழுவாக நீங்கள் வந்து பயணித்து இதை நீங்கள் ரசிச்சிடலாம். நீங்கள் தனியாக யாரும் வந்து சிரமப்படக்கூடாது. இந்த வழியாகத்தான் நம்ம போகணுமா. பாருங்கள், உள்ளே போகக்கூடிய பகுதி ரொம்ப கொடூரமாகத்தான் இருக்குது. ஏன்னா முட்கள் பயங்கரமாக இருக்குது நண்பர்களே. இந்த தண்ணி இதோடைய சித்தருவின் மேல் தளத்திலிருந்து வருகிறதாம். அந்த மேல் தளத்திலிருந்து அது இதுவரை யாருமே மேலே செல்லலையாம். அதனால் நாங்களும் போகலை.
இதோட அந்த தண்ணி சுரக்கிற இடத்த மட்டும்தான் நாங்கள் பார்வையிட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இந்த மூங்கில் தோட்டத்துக்குள்ளே நம்ம செல்லக்கூடிய ஒரு பாதை இருக்குது. இதை பாருங்கள். இந்த மூங்கில் மரத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏன் இப்படி வெட்டப்பட்டிருக்குன்னா பாருங்கள், இதில் சில நேரங்களில் தண்ணி கிடைக்காத காலங்களில் கூட இந்த மூங்கில் வந்து தண்ணிகளை சேகரித்து வைத்து கொள்ளுமாம். அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மூங்கிலை வெட்டி அதிலிருந்து அந்த தண்ணியை எடுத்து அவங்க என்ன செஞ்சிடறாங்க, குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதுதான் அந்த பகுதி. இது எல்லாமே நிறைய வெட்டப்பட்ட நிலையில் தான் நம்ம பார்க்குறோம். இதோடைய தண்ணி மிக மருத்துவ தண்ணியாகத்தான் இருக்கும் நண்பர்களே. பாருங்கள், எல்லாமே வெட்டப்பட்ட நிலையில் தான் இருக்குது. இங்கே எல்லாமே நல்ல ஒரு மூங்கில் தோட்டம். இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் இது பாதுகாப்பில்லாத ஒரு இடம்தான். நாங்கள் காமிக்கிற இந்த பகுதி எல்லாமே ஒரு பாதுகாப்பில்லாத தன்மை தான் இருக்குது. நீங்கள் வரணும், பயணிக்க நினச்சிங்கன்னா குழுவாக வாங்க, தொடர்ந்து இந்த இடத்தை நீங்கள் ரசிக்கலாம். தனிமையில் எக்காரணம் கொண்டு நீங்கள் வரக்கூடாது இந்த பகுதிக்கு. இதுவும் அடர்ந்த நிலையில் தான் இருக்குது இந்த மூங்கில் தோட்டமும். உள்ள என்ன இருக்கும் என்று தெரியலை. உள்ள சவுண்டு தான், நல்ல சத்தங்கள் தான் நிறையா கேட்குது. சரி நண்பர்களே, நம்ம இப்போ கீழே போய் சில இடங்களை பார்க்கலாம். நன்றி நண்பர்களே. அற்புதமிக்க இந்த சிற்றருவி மலையை நம்ம பார்வையிட்டோம். முன்னாடி அந்த கல்வெட்டுகளை பார்த்தோம். அதைத் தொடர்ந்து அந்த நீர்த்தேக்கம் பகுதியும் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து 500 ஆண்டுகள் பழமையான அந்த மாமரங்களை பார்வையிட்டோம். தானிக்கா என்று சொல்லக்கூடிய இந்த மரமும் 500 வருடங்கள் மேன்மை வாய்ந்ததாக இருக்கிறது. அந்த மருத்துவ மரத்தையும் பார்வையிட்டோம். இதற்கு மேலே அந்த சிற்றருவி சுனையிலிருந்து வரக்கூடிய, சித்தருவி மலையிலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணீர் தூய்மையானது, மருத்துவ குணமுடையது என்று அதையும் பார்த்தோம். அதற்கு மேலே நம்ம ஒரு மூங்கில் தோட்டம் அழகாக இருக்குது, அதையும் நம்ம பார்வையிட்டோம். இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னா மதுரையிலிருந்து அழகர் கோயில் வழியாக கிடாரிப்பட்டி வந்து அங்கேருந்து சாம்பிராணிப்பட்டி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி கிராமத்திலிருந்து நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இந்த சிற்றருவி மலையை நீங்கள் பார்க்கலாம். அற்புதமிக்க இயற்கை சூழல் கொண்ட இந்த சிற்றருவி மலை பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும் நண்பர்களே. குழுவுடன் வந்து நீங்கள் பயணித்து நீங்கள் மகிழ்ச்சி அடைந்து சென்று வாருங்கள். நன்றி நண்பர்களே. மீண்டுமாக இன்னொரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியில் சந்திப்போம்.